மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. கேசிபி என்ன பாயிண்ட் வைக்கிறாரு அப்படின்னா வாக்குகள் சிதற வாய்ப்பு இருக்கு. கணிசமான வாக்கு வங்கிய பாஜக பெருமை தவிர அது அதிமுகவை தாண்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பார்க்கிறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா திமுக அலைன்ஸ் தான் இருக்க போறாங்க அப்படின்னு கேசிபி அவர் அப்சர்வேஷன் வச்சா, இதெல்லாம் பாஜக தலைமை யோசிக்காம இருந்திருப்பாங்களா? அவங்க எத்தனை கட்ட சர்வே எடுத்தாங்க? ஏன் இவ்வளவு பிரபலமான வேட்பாளர்களை களத்துல இறக்குறாங்க? இன்னும் அண்ணாமலையவே நிக்க சொல்லியிருக்காங்களே. இல்லை, அவங்க என்னதான் தமிழ்நாட்டில் கால் பதிக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி எடுத்தாலும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் தோல்வியில்தான் முடிந்திருக்கிறது. அதற்கு ஒரு வாழும் உதாரணமாக இருக்கக்கூடிய நபர் தான் ஓபிஎஸ். அவங்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பத்தினால ஓபிஎஸ்ஸை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அது முற்றிலுமாக இன்னைக்கு எங்கே போய் நிற்குதுன்னா, ஒரு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சர், 1 முறை துணை முதலமைச்சர், அவர் இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா ராமநாதபுரத்தில் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுடைய தந்திரங்கள் இங்க வேலை செய்திருக்கிறது. பாஜகவுடைய அரசியலை புரிஞ்சுக்குங்க. அதாவது அதிமுக என்ற இயக்கத்துக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு போய் ராமநாதபுரத்துல எந்த கூட்டணியும் இல்லாம இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நிக்க வச்சிருக்காங்க. இது பாஜகவுடைய சாதனை. இதுதான் பாஜக தமிழ்நாட்டில் செய்திருக்கிறது. இப்படிதான் ஒரே ஒண்ணு, நான் பாஜக வேட்பாளர்ல இருக்கிற வியூகத்தை பத்தி உங்கள்கிட்ட கேட்கிறப்ப நீங்க ஓபிஎஸ் நிற்கிற வச்ச வியூகத்தை பத்தி சொல்றீங்க. இது எல்லாம் கலந்து இது பாஜகவுடைய வியூகம்ல. அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு போய் நீங்க இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நிக்க வச்சிருக்கீங்க பாருங்க. அங்கதான் பாஜக சக்சஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில். அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை காலி பண்றது, கூட்டணியில இருந்துட்டு காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலை அதிமுகவுக்கு ஒரு நல்லது செய்திருக்கிறார். இந்த கூட்டணியை உடைச்சதுனால அதிமுக கொஞ்சம் உஷாராயிட்டு இப்போ பாஜகவுக்கு எதிரான அரசியல்ல அதிமுக பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை முதல் ராதிகா வரைக்கும் எல்லா பிரபலங்களும் களத்துக்கு இல்ல. அதுதான் இப்ப என்ன பிரச்சனைன்னா, நீங்க 25% நாங்க தமிழ்நாட்டில் கட்சி வளர்ந்துருச்சு 25% அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளைம் பண்றாரு. நேஷனல் லீடர்ஷிப்ட நாங்க வளர்ந்துருக்கோம் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. சரி, நீங்க வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா நீங்களே களத்துக்கு போய் நில்லுங்க அப்படின்றது தான் அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது அவர் வெளிப்படையாக சொல்றாரு. எனக்கு இங்க விருப்பம் இல்லை, நிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, தலைமை சொல்லுது நான் நிக்கிறேன் அப்படின்னு. பட் இந்த லிஸ்ட்ல இன்னும் பல குளறுபடிகள் இருக்கிறது. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரு KP ராமலிங்கம் அவர்கள் நிற்க முடியாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இல்ல நீங்க வலுக்கட்டாயமா நிக்கணும் அப்படின்னு அவர் நிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் AP முருகானந்தம் பொள்ளாச்சியில நிக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காரு. அங்க சர்வே எல்லாம் எடுத்திருக்காரு. அங்க பொள்ளாச்சியில AP முருகானந்தம் நின்னார்னா 14% வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ இன்டர்னலி அவங்க பேசியிருக்காங்க. இல்ல நீங்க திருப்பூர்ல நில்லுங்கன்னு அவரை திருப்பூர்ல மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாயினி அவங்க வெள்ளூர்ல சீட்டு கேட்டிருக்காங்க. வெள்ளூர்லாம் கொடுக்க முடியாது, நீங்க போய் சிதம்பரத்துல நில்லுங்க அப்படின்னு. என்ன கணக்கு? என்ன கணக்குல சொல்றேன் வரேன். அப்புறம் தேவநாத யாதவ் மதுரையில சீட்டு கேட்டிருக்காரு. மதுரையெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க சிவகங்கால போய் நில்லுங்கன்றாரு. ராமசீனிவாசன் பல மாதங்களா அவர் விருதுநகர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ஓவர் நைட்ல அவரை மதுரையில போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீட்டை மாத்திருக்காங்க. ராதிகா சரத்குமார் கூட்டணிக்கு சேர்ந்த உடனே அவங்க கிட்ட பேசின முதல் பேச்சு என்னன்னா, நீங்க விருதுநகர்ல நின்னீங்கன்னா உங்களுக்கு 2 தரப்பு ஓட்டும் வந்துடும், அங்க இருக்கக்கூடிய சமூக வாக்குகள்லாம் உங்களுக்கு வந்துடும், நீங்க ஸ்டார் கேண்டிடேட்டா மாறிடுவீங்கன்னு. அந்த 2 மணிக்கு ஐடியா என்ன தெரியுமா? கட்சியை கலைச்சிட்டு சேர்ந்தது விருதுநகர்ல உங்களுக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கவர்னரா இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு விருப்பம். எப்ப வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில இருந்த வரைக்கும் அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, மீண்டும் நம்ம போட்டியிட்டோம்னா ஒரு கடுமையான போட்டி இருக்கும், ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. எப்போ அதிமுக கூட்டணியை உடைச்சிக்கிட்டு வெளில போனாங்களோ அப்பவே இந்த கேண்டிடேட்ஸ் யாருக்குமே தேர்தல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது சந்தேகம் உண்டாயிருச்சு. கஷ்டப்பட்டு இல்ல இஷ்டப்பட்டு வந்தேன்னு டாக்டர் இல்ல டாக்டர் சொல்லுவாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல சார். எப்படி சார் நீங்க டாக்டர் தமிழிசை கவர்னர் பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டு என்ன வலுக்கட்டாயமா தேர்தலில் போட்டியிட சொல்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன கணக்கு இதெல்லாம்? அண்ணாமலை அதை சொல்றாரு, பட் தமிழிசை அதை சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க ஒரு லீடரா இருந்தாங்க, அவங்க இங்க மாநில தலைவரா இருந்தாங்க. அப்போ ஹோப் தானே கொடுக்கணும். நீங்க அவங்க கேட்ட தொகுதி என்ன? கன்னியாகுமரி கேட்டாங்க, இல்ல எனக்கு தூத்துக்குடி கேட்டாங்க. இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு அப்படி ஒதுக்கி விடுவாங்க, ஜெயிக்காத தொகுதி எல்லாம் நில்லுங்க அப்படின்னு.
சொந்த கட்சி முக்கியமான தலைவர்களுக்கு ஏன் அப்படி மாத்தி கொடுத்தா என்ன ஜெயிச்சிட போறாங்க அப்படின்ற ஒரு பயம் யாருக்காச்சும் பாஜகவுல இருந்திருக்குமோ அப்படின்ற ஐயம் என்பது எனக்கு இருக்கிறது. நீங்க பெரிய சந்தேகத்தை கலந்து இல்ல ஒருவேளை ஒரு சான்ஸ்ல வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க டெல்லிக்கு போயிருவாங்க. அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல திரு ஷபீர், உங்கள் விரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாமலை அவர்கள் இல்ல, நான் இப்ப இன்னொன்னு சொல்றேன் இருக்கு. ஆமா, அண்ணாமலைக்கும் அந்த பயம் இருக்கு. அண்ணாமலைக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி இருக்கு. அண்ணாமலைக்கு இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி இருக்கு. அது வேற விவகாரம். நான் பேசுறேன். வியப்போட என்ன பாக்குறாருன்னா, என்னது இவ்வளவு நடக்குதா நம்ம கட்சிக்குள்ள, நமக்கே தெரியலன்றது மாதிரி பாத்து. இல்ல அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை வெளியே சொல்ல முடியாது. இன்னொன்னு, எல்முருகன் அவர்கள் உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, எல்முருகன் அவர்கள் தான் முதல்ல போய் நீலகிரியில வேலை பார்த்தாரு. அப்புறம் அவருக்கு ராஜ்யசபா அப்படின்னு அந்த வேலையெல்லாம் கம்மி ஆயிருச்சு. இப்ப மீண்டும் வந்து அவரை நிக்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு வந்து அவர் இந்த வாட்டி போட்டியிட மாட்டாருன்னாங்க. பட் மீண்டும் வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறதுலயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, சீட்ஸ். உங்களுக்கு டிஎம்சிக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கே வந்து உள்ள வந்து கலக குரல் ஆரம்பிச்சிருச்சு பாஜகவில். கல்யாண்ராமன் வந்து அந்த சீட்டுக்கு வந்து அவர் விருப்ப மனுவை தெரிவிச்சு அவர் இப்ப உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்காரு அவருடைய வீட்டுல. அண்ணாமலைக்கும் அந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஒரு 2 நாட்கள்ல தமாகவுக்கு நீங்க ஸ்ரீபெரும்புத்தூருக்கு எந்த அடிப்படையில் சீட்டு கொடுத்தீங்க ஒரு பிரச்சனை என்பது நாகராஜ், ரவீந்திரன் துரைசாமி 2 பேருமே பதில் சொல்லணும்னு நினைப்பீங்க. ஏன்னா ஷபீர் நிறைய சந்தேகங்களை பதில் சொல்லிடுறேன். இல்ல நான் பாறேன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.